வணக்கம், வெல்கம் டு திருச்செந்தூர் ஓமுருகா அபிஷியல். நம்மளோட ஃபாலோயர் வீரபாண்டியன் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துலேருந்து இங்கே சஷ்டி விரதம் இருக்கிறதுக்காண்டி திருச்செந்தூர் வந்திருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்கிறான்னு சொல்லி கேட்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, பழனி ஆண்டவனுக்கு அரோகரா, பாம்பன் சுவாமிக்கு அரோகரா. ஏன்னா ராமநாதபுரத்துல இருந்து வரையா இங்க பழனி ஆண்டவனை தரிசிக்கிறதுக்கு வந்திருக்கேன். முதல் டைம் வந்து சஷ்டி விரதத்துக்கு ஏழு நாள் வந்து இங்க நான், என் நண்பர் வினோத், என் தம்பி அஜித், நான் 3 பேர் வந்திருக்கேன். இது போக என் தாய் தந்தையே வந்திருக்காங்க. எங்க சுத்தி உள்ள சொந்தக்கார எல்லாருமே வந்திருக்காங்க. நான் இங்கே திருச்செந்தூரில் வந்து ஆவுடையா இல்லத்தில் வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். அன்னப்பாளி நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே நடக்குது. நாங்கள் முதல் வருஷமாக கலந்துக்கிறோம். ஆனால் நாங்கள் வந்து பழனி பாத யாத்திரை இந்த மாதிரி முருகர் இதுக்கு எல்லாத்துக்குமே போவோம். பழனி பாத யாத்திரை போகும்போது வந்து நான் வேண்டுதல் வச்ச ஐயாட்ட அக்காவுக்கு வந்து ஆம்பளை பிள்ளை பிறக்கணும். அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. இது போக எனக்கும் பல பிரச்சனை பல சூழல் இருந்துச்சு. எல்லாம் போல முருகப்பெருமாட்ட நான் வேண்டினேன். ஐயா கேட்கறத கொடுக்கும் தெய்வம். இப்போ கூட எனக்கு உடல்நல முடியலை, அடிவயிறு எனக்கு வலின்னு சொல்லி 2 நாள் வந்து தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னும் 5 நாள் இருக்கையா, உங்களுக்கு நான் இப்படியா சர்வீஸ் பண்ணணும். எனக்கு முழுசா வந்து உடல் ஆரோக்கியம் வலிமையை எனக்கு கொடுக்கணும்யா. உங்களுக்கு நான் சர்வீஸ் பண்ணணும். எனக்கு எப்படியாவது நல்ல வலிமையை கொடுங்க. ஐயாட்ட வேண்டேன். இப்போ கூட டேப்லெட் போட்டு தான் நிற்கிறேன். எனக்கு உண்மையிலே உடம்பு நல்லா இருக்கு. எல்லாம் உள்ள முருகனை நம்புங்க. கேட்டதை கொடுக்கும் தெய்வம் முருகன். என்னைக்குமே ஐயா கைவிட மாட்டாப்ல. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, பழனி ஆண்டவனுக்கு அரோகரா.